Hey guys, welcome back to the new video, new vlog. இதுதான் ஃபர்ஸ்ட் vlog, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. டெய்லி வீடியோ போட்டு வந்துடும். சரியா அதாவது guys, இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா, வெக்கப்படாத கேமரால யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் ஃபர்ஸ்ட் vlog. அதாவது மாலை போட்டா கோயிலுக்கு போகணுமாங்க. குலதெய்வத்தை பார்த்துட்டு தான் வேண்டணுமாங்க. இன்னைக்கு வேற ஒரு செவ்வாய்க்கிழமை. என்ன செவ்வாமா? கடைசி செவ்வாய், முதல் செவ்வாமா? கடைசி செவ்வாய். ஏதோ ஒரு செவ்வாய். அதனால நாங்க எங்க ஊருக்கு போயிட்டு அங்க சாமி கும்பிட்டுட்டு வரதான் வீடியோ எடுக்கலாம் இருக்கோம். பார்க்கலாம் வாங்க, நம்ம சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பேஸ் பண்ணி வீடியோ எடுத்தா மட்டும் வாய்ஸ் உள்ள போயிருதுங்க. மற்ற நேரம்லாம் இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா பல்லு மட்டும் தான் தெரியுது. பல்லாச்சு தெரியுதுன்னு சந்தோஷப்பட்டுப்போம். கோயிலுக்கு வந்து விட்டோம். எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குது. ஃபஸ்ட்டு கியரில் கிளச்சை விட்டுட்டு வண்டியை ஓட்டுறது. செகண்ட் கியர் போட்டுருவோம், இன்னும் ஸ்பீடாக போவோம். இதுதான் எங்கள் ஊர் கோவில் பாருங்கள். எங்கள் குலதெய்வ கோவில் 4000 போய் முடிஞ்சு ஃபைட்டு. சரி, வண்டி விட்டு இறங்கும். ஃபைனலி எங்கள் ஊர் கோவிலுக்கு வந்து விட்டோம். மேடம்க்கு இப்போ மைக்கை மாட்ட சொல்லியிருக்கிறேன். மாட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. மாட்டிங்க மேடம், மாட்டிங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பூசை பண்ணுறவங்க, பூசாரி வந்த அண்ணன் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கோவிலில் போயிட்டு இதான் கோவில் அப்படி இருங்க, பேக் வீலில் காட்டுறேன். எங்கள் ஊர் அம்மன் கோவில் இங்கே தான் எங்கள் ஊர் கோவிலுக்கு இடம். இங்கே உள்ள ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல அப்படி ஜாலியாக குளிச்சுட்டு, அப்புறம் இதில் ஒரு தொட்டி இருக்கும், அதுலேயும் ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்ருப்போம். மேடம்க்கு பைக்கில் டயர்ட் ஆகிடுச்சு போல். 10 நிமிஷம் தான் பைக்கில் வந்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா? மேடம் என்ன பண்ணுறீங்க? என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க? மைக் மாட்ட போகிறாங்களா? எதுக்கு? பேசுகிறவங்க மைக்கு மாட்டினா ஒரு லாஜிக் இருக்குது. மாட்ட சொன்னீங்க, மாட்டிட்டேன். அதான் இல்லை, பேசுகிறவங்க மைக் மாட்டினா ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கு, இன்னொன்று வாங்கிட்டாங்க. இது மிச்சர் ஸ்வீட்டே வந்தது கோயிலுக்கு சாமி கும்பிட்றடி. இந்த ஹெல்மெட் எடுத்துக்கோ. இங்கே யாரும் எட்டு போக மாட்டாங்க, என்ன சும்மா தூக்கிட்டு வா. நான் அப்படி இருங்க, உங்களுக்கு கோவிலை உள்ளே சுற்றி காட்டுறேன். உள்ளோடி போகண்டா, நம்ம பின்னாலோடி நடந்து போவோம். கீழே இங்கே என்ன முள் தெரியுமா? நெறிஞ்சு முள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த முள் தான் இருக்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம மாலை போட்டிருக்கனால செருப்பு போட முடியாது. சறுக்குன்னு குத்திருச்சுருந்தீங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நீ செருப்பு ஒன்று நாங்கள் லிஸ்ட்டில் கணக்கில் சேர்க்கல. நீ ஆண்டி மேலே ஏன் பின்னாடியே வர? ஒன்றை விட்டுட்டு வந்துட்டோமா? இங்கே பாருங்க, ஏதோ போட்டிருக்கேன், மகாத்மா காந்தி தேசிய ஊரகம் ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க. இங்கே பாரு, குளத்துக்குள்ளே ஏதோ இன்னொரு குட்டி கூட வெட்டியிருக்காங்க. இதுக்கு தான் அந்த போர்டு வச்சுருக்கு போல். ஏதோ மணக்குது. இதெல்லாம் கோவில் கடையோட எப்படியும் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இது ஆமாம், கோவில் கடையோட எப்படியும் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். தண்ணி வந்துருச்சுன்னா தை மாதம் தான் கோவிலில் கூட இருக்கும். வேறு லெவலில் ஜாலியாக இருக்கும். எனக்கு ஷாக் அடிச்சது இந்த கம்பியில் தங்கைகள். இப்படி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கோவில் கடையை டியூப்லைட் மாட்டி வச்சுருந்தாங்க. டியூப்லைட் டேரெக்ட் ஓப்பன் சர்க்கியூட்டு விருட்னு எடுத்துட்டு போய் கத்தி எனக்கு பக்கத்தில் இருந்த 2-3 பேருக்கு சேர்த்து ஷாக்கு. அந்த படிக்கட்டில் தான் எங்கள் தாத்தா பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையானலாம் தெரில. இருங்க, ஏதாவது கல்வெட்டு பொறிச்சிருக்கா அப்படிங்கிறத தேடி பார்ப்போமா? இருக்குது. அந்த கல்வெட்டில் ஏதாவது வெள்ளை கலரில் பவுடர் அடிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கோயில் ஃப்ரண்ட் வாசல். கையில் என்ன வச்சுருக்கீங்க? பணப்பையா? இல்லை, சாமிக்கு. சாம்பார்? சாமிக்கா? ஸோ அம்மன் சாமி தெரியுதா உங்களுக்கு? 4000 நங்கையம்மன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அழகுங்க. இங்கே பார்த்தீங்களா, சுற்றி பச்சை பச்சைன்னு என்ன தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படி ஜாலியாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக குளம், இந்த பக்கம் ஃபுல்லாக கோவில். அப்படி இந்த சைடில் போகணுன்னு வைங்களேன், அந்த சைடு ஃபுல்லாக வயக்காடு, வயல், அப்புறம் கடலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கடலை நிலக்கடலை. இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குன்ட்டு. நான் வேறு கேமராவில் இன்னைக்குன்னு பார்த்து கலராக தெரிகிறேன். பேக் கேமராவில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன், கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதான் ஓகே. பார்த்தீங்கன்னா வயக்காடு நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்க. இதுவுமே கொஞ்சம் இப்போ ட்ரையாக இருக்குது. பச்சையாக தான் இருக்குது, பட் ட்ரையாக இருக்குது. எதுவும் போடல. மேபி எல்லாம் மழை காலத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க போல். மழையே வா ஐய புயலே வா சம்திங் ஏதோ ஒரு டைலாக் என்ன. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மழை காலம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் கோயில் டெம்பிள் ஃபெஸ்டிவல். கரெக்டாக கோயில் கூட எப்போ நடக்கும்னா தை மாதம் நடக்கும். அப்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த கல் மண்டபம் மாதிரி இருக்குதா, இதுக்குள்ளே அந்த மேலே தடிக்கும்போது கண்ணீர்னு அடிக்குங்க. சரி, உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி இது ஃபுல்லாக மேலே கல் மண்டபம் வண்டி உள்ளவா காட்டுறேன் பாருங்க. நம்ப மாட்டேங்கிறான் பாரு, கல்லை காட்டுறேன்.
அதாவது உள்ளுக்குள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கல் மண்டபம் தான், தெரியுதா? ஏன் அது மேலே பெயிண்ட் அடிச்சாங்க? இதெல்லாம் என்னடி கேள்வி? கோயிலில் பெயிண்ட் அடிக்கும்போது சேர்த்து அடிச்சு விட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இதை தான் நான் கல் மண்டபம்னு சொன்னேன். இங்கே அடிக்கும்போது சும்மா டங்கு டங்குன்னு சவுண்டு, ஃபுல்லாக கல் தான். இந்த பக்கம் வந்துட்டு இப்போ புதுசாக கான்கிரீட்டு. இங்கே பேர் எங்கள் பேர்லாம் போட்டிருக்கு பாரு கைஸ், இங்கே பாருங்கள் எங்கள் பேர். இதில் வந்துட்டு தாத்தா பேர் விழுவனாத பிள்ளை, என் பேர் எஸ் மணிகண்டன், என் பேர் என் தங்கச்சி பேரும் போட்டிருக்கேன். இதுலேயும் எங்களோட இது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், நான் ஃபோன் நம்பரை மறைச்சிட்டு மணிகண்டன் ட்ராவல்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதுலேயும் ஒரு கண்ணாடி வச்சது. இதெல்லாம் வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு இதெல்லாம் மாற மாட்டேங்குதுங்க. யார் யார் என்னென்ன வைக்கிறாங்களோ அவங்க பேர் வந்துட்டு அப்படி பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஃபேன் ரெக்கையை கூட விட்டு வைக்கல, கண்ணாடியை கூட விட்டு வைக்கல பாருங்கள். இல்லை இப்போ நம்ம பேசினாலே இங்கே வந்துட்டு கணீர் கணீர் சவுண்டு கேட்குது, தெரியுதா? எக்கோ அடிக்கிற மாதிரி. ஸோ வாங்க அப்படி சாமியை பார்த்துட்டு முதல்ல வந்துட்டு பிள்ளையார் பார்க்கணும். பிள்ளையார் ஐயப்பர் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கிறாங்க, அப்புறம் ஐயப்ப சாமி இருக்காங்க, அப்புறம் இவங்களெல்லாம் சாமி கும்பிட்டு நாகராஜர் எல்லாரையும் கும்பிட்டுட்டு குலதெய்வம் அம்மன் சாமி. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பூசாரி வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். மொத்த கொசுவும் காதுக்குள்ளே போயிட்டு ஐயோ இங்கே பாருங்க, தெரியுதா? அந்த குருட்டு கொசு மணி அடிக்கலான்னு கிட்ட போனேன், இப்படி திரும்பும்போது சும்மா கண்ணாடி வைக்குமே வச்சது. வந்து விட்டார்கள் பூசாரி. என்ன அப்படியே அந்த சூரியனை பாருங்களேன், வேற லெவலில் அப்படி ரெட்டு, பியூர் ரெட் கலரில் பயங்கரமாக தெரியுது, வேற லெவலில் இருக்குது. பூஜைலாம் முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு கேட்டிங்கன்னா, மேடம் எங்கே போகிறோம் தெரியுமா? இப்போ அடுத்த கோவிலுக்கு அடுத்து தான் குலதெய்வம் கோவிலுக்கு போக போகிறோம். இது வந்துட்டு அம்மன் கோவில். குலதெய்வம் கோவில் நான் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கைஸ் ஃபைனலி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து விட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணி ஒரு பூஜை பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போதோ. ஸோ இது பண்டி மாடசாமி, இது சந்தி மாடசாமி, தலவாய் மாடசாமி, சிவனநீதி பெருமாள், இந்த 21 பந்திக்காரன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த குலதெய்வம் கோயில். இப்போ இங்கே சூடம் பொருத்திட்டு பொங்கல்லாம் விட்டுருக்காங்க போலையப்பா. மேடம் வாங்க, என்ன பயமாக இருக்கா? ஃபுல்லாக இருக்குல்ல, நான் செருப்பு போடாமல் ஒருத்தங்க வரேன், நீங்கள் ஃபுல்லாக இருக்கு முள்ளாக இருக்குன்னு வா. ஹெல்மெட் யாருக்கு? மைக் எங்கே? கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாமிக்கு விளக்கு பொருத்தி விடுவோம். சூட அணையுமே. மேட்ச் பாக்ஸ் வாங்கினியா இல்லையா? தீப்பெட்டி இல்லாமல் தீப்பெட்டி வாங்க செல்கிறார்கள். தீப்பெட்டி வாங்க மறந்துட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, கடைக்காரங்க என்கிட்ட போய் சொல்லணும். என்ன பண்ண இவங்களெல்லாம் வச்சுட்டு. ஸோ சார். அக்கா தீப்பெட்டி இருக்கா? ஆமாம் கோயில் முன்னாலே வச்சுருக்கேன். சரி விளக்கு போடுறோம். சரி தாத்தா. வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கருப்பசாமி தெரியுமா? தீப்பெட்டி கொடுத்தாங்க, அவங்க விளக்கு போட வருவாங்களா, அதனால் பொறுத்துட்டு அப்படியே வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், விளக்கு பொறுத்து என்ன வாங்காம பண்ணிட்டோம், மறந்து போய் இல்லை. ஏய் என்ன இருக்குப்பா? இவ்வளோ காற்றடிக்கிறதுனால தான் டப்பா வச்சுருக்காங்களோ. மழை பெஞ்சாலும் அணையக்கூடாதுன்னு டப்பா வச்சுருக்காங்க. தீப்பெட்டி வேஸ்ட் பண்ணாங்க, நான் பொறுத்துறேன். நீ பொறுத்துனா மட்டும் ஒரே தீக்குச்சியில் பொறுத்திடுவியா? என்னடா இது, தீக்குச்சிக்கு வந்த சோதனையா? நீங்கள் பொருத்தும் போது கரெக்டாக காற்றடிக்குது. சூடனை பொருத்தி அதில் பொருத்தி வைங்க. நல்ல ஐடியா. இல்லைன்னா நீங்கள் தீப்பெட்டியை காலி பண்ணிடுவீங்க. சூடம் கொண்டு வந்தது இங்கே அதுக்குள்ளே தான் இருக்கு.
அதுக்குள்ள தீப்பெட்டி கிடக்கல இல்லையா? இல்லை. என்ன பண்றீங்க? சூடத்தை உரிக்கிறேன். எவ்வளோ நேரம்? உடையாம உரிக்கணும்ல, ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா? ஒரு வழியா எடுத்துட்டீங்களா? அறிவே என்ன அறிவே அணையாது பாரு. கீழே வைங்க. இதான் நம்ம டெக்னிக் கைஸ். இன்னும் விளக்கு அணைஞ்சிட்டு. அணைஞ்சிட்டா? ஆமா கேஸ், ஒரு விளக்கு பொறுத்ததுக்கு நான் படுற பாடு இருக்கேன். சூடனமா அணைஞ்சிட்டு? ஆமா. ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமா? ஒளிச்சு ஒளிச்சு ஏதோ பண்றாங்க. பத்தி பொருத்தியாச்சு கைஸ். ஃபைனலி பத்தி பொருத்தியாச்சு. இப்போ இந்த கல்லை இப்படி வச்சு, இந்த கல்லுக்கு கீழே ரெண்டு பத்தி சாமிக்கு. அம்மா தப்பா சுடுது. அடுத்து நேரம் இருந்தா சுடாம என்ன பண்ண? இங்கேயும் விளக்கு பொருத்தணுமா? அங்கெல்லாம் அவங்க வந்து பொறுத்துவாங்க, நீங்க பத்தியை மட்டும் வச்சுட்டு வாங்க. எவ்வளோ அட்வென்ச்சரிங்காக இருக்குது தெரியுமா இது உள்ள நம்ம பண்ணும்போது. 3 சாமி சேர்த்து. ஐயோ கால்லாம் குத்துதே. அங்கங்க போவாதீங்க, ஒழுங்கா அந்த வழியில மட்டும் நடங்க. புரியல? அங்கங்க போவாதீங்க. அங்கதான் சாமி இருக்குடி. இங்க இருந்தே சாமியை கும்பிட்டுக்க வேண்டியதான். சாமிக்கு இங்க இருந்து எட்டி தீபாரதனை காமிச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட போறாங்க. நம்ம இந்த சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு கடைசியாக ஒரே ஒரு கோவில், அங்கே போயிட்டு நேராக வீட்டுக்கு தாங்க. எப்பா காலு ஃபுல்லாக நெறிஞ்சு முள்ளு. எங்க கடைசியா? சாஸ்தா கோவில், வில்வநாத சாஸ்தா. கைஸ் ஃபைனலி இந்த லாஸ்ட் டெம்பிள் இதான் எங்களுடைய சாஸ்தா டெம்பிள், வில்வநாத சாஸ்தா. என்ன உள்ளே போயிட்டா திறந்து அதாவது திறந்தா இருக்கா? இந்த கோவிலில் வந்துட்டு நாங்கள் இது என்ன சூடம் பொருத்தி கும்பிட்டுட்டு முடிக்க போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா கதவு பூட்டு போட்டிருப்பாங்க, இன்றைக்கி என்னன்னு தெரில. கடைசி இங்கே பாருங்கள், இந்த ஷெட்லாம் புதுசாக போட்டுட்ருக்காங்க, அதாவது சாப்பாடுக்காக. இருக்கந்துறையில் அம்மன் கோவில் கூட முடிஞ்சதும் இங்கே தான் வாலிபாட வருவாங்க. ஆனால் வாலிபாடுறதுன்னு என்னன்னு தெரில, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாம் ஜாலியாக. ஸோ சாமி கும்பிட்டுட்டு என்ன தர்றீங்க? சூடுங்க. எல்லா பற்றியும் அங்கேயே யூஸ் பண்ணிட்டோமோ? புதுசாக ஒரு நாகராஜர்லாம் வச்சுருக்காங்களே, இன்றைக்கி தான் பார்க்குறேன். எத்தனை பாக்கெட் சூடன் வாங்கினீங்க? இந்த சூடத்தை அப்படியே எல்லாத்தையும் பொறுத்திருங்க. இல்லை 2 சூடத்தை பொறுத்திட்டு மிச்சத்தை இங்கே ஓரமாக வச்சுட்டு வந்துரு. ஏன் அடுத்து யாரா பொறுத்துவாங்க? எதுக்கு நம்ம சூட இது கொண்டு போய் பறந்து போயிடும், காத்துல கரைஞ்சிரும். அப்போ 8 போயிடும். எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க?
வடி வை, அவ்வளோத்தையும் வை, கொளுத்தும். அதில் நின்று எரியட்டும், கம்ம 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 கம்மன்னு. நல்ல தீப்பெட்டி குச்சி இருக்கு பேர், அதில் பொறுத்து. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூடாக வச்சுருக்கோம். இது அணையிறதுக்கே 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமே. களத்தடி கீழே எலுமிச்சம்பழம். ஸோ கைஸ், சாமி கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சோட அணைஞ்சோன்னு கிளம்புவோமா? மணி அடிப்போம். அப்பா, மணி அடிச்சோன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு பாரு. இங்க பாரு, அந்த கல்லு கிட்டலாம் எரியுது, கல்லுக்கு பக்கத்துலலாம் எரியுது. அது ஆல்ரெடி எரிஞ்சிருங்க, உருகி வந்துருச்சு. என்ன வேணாம் இருக்கட்டும். அதெல்லாம் விட்டாதடி. கல்லு கறி பிடிக்குன்னு பாத்தியா? ஆமா, அந்த கல்லு. நான் அதான் சொல்லல, இந்த சூடம் உருகி கீழே கல்லு ஃபுல்லா பரவி எரியுது. ஸோ கைஸ், கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. பை பாய். ஸோ இந்த விலாகை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும்னு தெரில. இதுக்கப்புறம் டெய்லி நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக டெய்லி எங்கேயாச்சும் நம்ம போகிறோம், சரியா? வீட்டை விட்டு வெளியே போகிறோம், அவ்வளோ வீட்டுக்கு பின்னாடி போய் தோட்டத்துக்காச்சும் போகிறோம், ஏதாச்சும் பண்ணுறோங்க. ஓகேங்களா? உங்களுக்காக இல்லை, நமக்காக, எனக்காக, எங்களுக்காக, எப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய். நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். டாடா, பை பாய், see you.